Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஒரு அக்வாரியம் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படினா உங்க டேங்க்ல என்ன வகையான ஃபிஷஸ் வந்து வளர்த்தலாம் அப்படினு சொல்லி உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு 10 வகையான ஃபிஷஸ் பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த 10 வகையான ஃபிஷஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ். ஸோ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து எல்லோரும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பவுல் இருந்தால் கூட வந்து நம்ம வந்து வளர்த்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். சின்ன டேங்க் இருந்தாலே வந்து இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வளர்த்திடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நியான் டெட்ரா. ஸோ இந்த நியான் டெட்ராவும் நிறைய வைப்ரண்ட் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கூட்டமாக வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து வளர்த்தணும் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப், பிளான்டேஷன் செட்டப் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லாவுமே வந்து ஸ்விம் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஈஸியான மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கப்பி ஃபிஷ் தான். ஸோ கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தளவு நிறையா கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த நிறைய வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து குரூப்பாக வளர்த்தினாலும் அழகாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதோட ப்ரீடிங் வந்து சிம்பிளாக நடக்கும். அதிகமான ப்ரைஸ் வந்து நம்ம வந்து க்ரோத் எடுக்கலாம், நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ பிளாக் கலர், இந்த மாதிரி அல்பினோ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும். அதிகமான ரொம்ப பெரிய டேங்க் செட்டப் அந்த மாதிரிலாம் தேவைப்படுது அப்படிங்கிறதில்ல. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான நம்ம 2-3 வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு குரூப்பாக வளர்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிஸ்கஸ் ஃபிஷ். ஸோ இந்த டிஸ்கஸ் ஃபிஷ்ஷும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ டேங்க்கில் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேங்க்கில் வந்து அந்த டிஸ்கஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸை வந்து நம்ம ஒரே டேங்க்கில் வந்து வளர்த்தலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கௌராமி. ஸோ இந்த கௌராமி நிறைய பேர் வந்து வளர்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பேர் கௌராமி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு இதாக இருக்கும், இன்னொன்று இறந்துருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது அப்படின்னாலும் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது. சிம்பிளாக ரெகுலர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒயிட் கலரும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாலி ஃபிஷ். ஸோ இந்த மாலி ஃபிஷ் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் ஆனது இந்த மாலி ஃபிஷ். இந்த மாலி ஃபிஷ்ஷும் வந்து நம்ம வந்து வளர்த்தலாம். ஸோ மாலி ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு பேர் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடாக ஆரம்பிக்கும். மாலி ஃபிஷ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். அது ப்ரீடிங் எப்படி பண்ணுறது, ஆல்மோஸ்ட் கப்பி ஃபிஷ்ஷும் ப்ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அக்வாரியம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோக்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.